وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد. அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் பேரருள் எல்லாருமே முஸ்லிம்களாக முஸ்லிம்களாக அதிலும் குறிப்பாக தனது ஹபீப் நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்று முரீதீன்கள் விஸ்வகுடியில் வந்திருந்தாங்க. இப்போ அவங்க கேட்டாங்க, நாங்கள் பகல்தான் வேலைக்கு போகிறோம், அப்போ நாங்கள் என்ன அமல் சிறந்த அமல் நாங்கள் செய்யறதுக்கு எந்த அமல் இருக்குங்க? நான் அவங்கள்ட்ட சொன்னேன், அமல்களிலேயே சிறந்த அமல் என்னன்னா, ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் உங்களுக்கு என்ன தேவைகளை பூர்த்தி செய்யறானோ அது அல்லாஹ் செய்யறானோ பார்க்கறது தான் சிறந்தது. ஏன்னா அல்லாஹ் யார்? அல்லாஹ் யார்? கல்வி யார்? அல்லாஹ் மூத்தாஜ் இல்லை. அல்லாஹ் நாம யார்? மூத்தாஜ். ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் நம் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறார். நாம் தேவைகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ்வை நினைப்பதற்கு மிக எளிய வழி என்னன்னா, ஒவ்வொரு வினாடியும் எதெந்தெல்லாம் தேவையை பூர்த்தியாகுதோ அந்த தேவைகள் பூர்த்தியாகும் போதெல்லாம் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருத்தல். ஏன்னா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு, மக்களுடைய சூழ்நிலை, அங்க வாலிபர்கள்லாம் வந்தாங்க, எல்லாம் காலேஜ் படிக்கக்கூடிய வாலிபர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே 5th இருந்து காலேஜ் படிக்கிற வாலிபர்கள் எல்லாருமே போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை விளையாட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் வாங்கப்பான்னு கூப்பிட்டு போயிட்டோம். 20-25 பேர் உட்கார வச்சு, அல்லாஹ்வை மட்டும் ஏன் வணங்க வேண்டும்னு கேட்டா யாருக்குமே தெரியும், ஒருத்தர் கூட தெரியும். அப்புறம் அல்லாஹ் தான் தேவையை பூர்த்தி செய்யறான்னு சொல்லி கொடுத்துட்டு, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தேவைமா பூர்த்தி செய்யறான் அப்படின்னு கேட்டா, ஒரு பையன் சொல்றாரு 4-5 தேவை பூர்த்தி செய்யறாங்க. அதுல கொஞ்சம் விவரமான பையன், இன்ஜினியரிங்ல 3rd இயர் படிச்சுட்டு இருக்கிற பையன் ஒரு 500 தேவை பூர்த்தி செய்யறான்னு நினைக்கிறேன். என்ன அவரும் என்னடா என்ன கம்மி கம்மியா சொல்றாங்க, நாம கொஞ்சம் கூட சொல்லுவோமே அப்படின்னு ஒரு 500 தேவை எல்லாம் பூர்த்தி செய்யறான்னு நினைக்கிறீங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தேவைகள் நமக்கு பூர்த்தி, அல்லாஹ்வுக்கு பூர்த்தியாக மறந்து வாழ்கிறார்கள். ஒவ்வொரு வினாடியும் நாம் பார்க்க வேண்டியதே அதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்க்கம் ரலியல்லாஹு வீட்ல 12 ஆண்டுகள் பயணம் செஞ்சாங்க. 11 வருஷம் ஆரம்பத்துல. ஏன்னா 51ல தான் பெருமானாருடைய 51வது வயசுல தான் மேராஜ் போகும்போதும் எது கடமையாச்சு? தொழுகை கடமையாச்சு. அது வரைக்கும் என்ன கடமையாக? தொழுகை கடமையாக. அப்போ தொழுகை சிறப்பு பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நோன்பு அதுக்கு பிறகு மதீனாவுக்கு போன பிறகுதான் கிடையாது. நோன்பு சிறப்பு பேசணும் வாய்ப்பு இல்லை. ஜகாத்து இத்தனை 6க்கு மேலதான் கடமையாச்சு, ஜகாத்து சிறப்பு பேசணும் வாய்ப்பு இல்லை. ஹஜ்ஜு இத்தனை 8ல தான் கடமையாச்சு, ஹஜ்ஜின் சிறப்பு பேசணும் வாய்ப்பு இல்லை. அர்த்தங்கள் இருந்தாங்க வீட்டுல இரவெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்களே சஹாபாக்களுக்கு. என்ன உண்டாங்க அந்த சஹாபாக்களுக்குன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ், உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை, அல்லாஹ். அல்லாஹ் தான் உங்க தேவையை பூர்த்தி செய்யறான். அனுப்புறமான தேவைகளையும் வேற யாருமே பூர்த்தி செய்யல. சின்ன சின்ன தேவைகளை யாரும் பூர்த்தி செய்யறான்? அல்லாஹ் தான் பூர்த்தி செய்யறான்.
சரிங்களா? இப்ப அல்லாஹ் தான் நமக்கு மட்டும் அந்த பூசைலாம் கலிமாவுடைய அர்த்தம் என்னமா ஷேக்னா சொல்லி கொடுத்தது என்ன? சகல சொல்லுங்க, சதமா சொல்லுங்க. சகல கோடி தேவைகளையும் சதா உடனிருந்து பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை. நம்ம தேவை மட்டும் பூர்த்தி செய்யல, கோடான கோடி விலங்குகள், பறவைகள். பறவை என்ன சாப்பிடும்? புழு பூச்சி சாப்பிடும். எங்க இருந்து சாப்பிடும்? புழு பூச்சி. எங்கேயாவது மரங்கள்ல இருந்து சாப்பிட மாட்டீங்களா? அன்னைக்கு ஒரு பறவை பத்தி நான் படிச்சுட்டு இருந்தேன், பார்த்துட்டு இருந்தேன். டிப்பர் பேட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பறவை பேர் டிப்பர் பேட். நெட்ல அடிச்சா வருது டிப்பர் பேட். அது சின்ன புறா மாதிரி தான் இருக்கு. புறா மாதிரி ஒரு குருவி மாதிரி இருக்கு. குருவியும் பெருசா இருக்குங்களே. அது பெருசுக்காரலாம் எங்க வச்சிருக்காங்க தெரியுங்களா? அது வந்து நதி ஓடுதுல, நதிகள். அந்த நதியினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்கள்ல இருக்குமா. மீன் கொத்தி பறவை பார்த்துருக்கோம். மீன் கொத்தி பறவை அப்படியே மேல வந்து நின்றுட்டே இருக்கும், மீனை பார்த்துட்டே இருக்கும். சல்லுன்னு வந்து மீனை கொத்திட்டு சட்டு பறக்கும். ஒரு வினாடிக்கு பறந்துருக்குங்களா? இது அப்படி இல்லை. டிப்பர் பேடு அங்க வந்து பாறை மேல உட்கார்ந்து நதி எவ்வளவு ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கு. அந்த நதியில அவன் உள்ள குதிச்சு இந்த பெண் குயில் நீந்தி போது பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த ரெக்கையை அடிச்சுட்டு நீந்துது உள்ள. அழகா நீந்தி 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 அப்படி நீந்ததே காட்டுறாங்க. நீந்தி 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 போய் பாறையின் கடியில் இருக்கக்கூடிய பூச்சிகளை, அங்க இருக்கக்கூடிய அந்த நத்தைகளை புடிச்சிட்டு வந்து மேல வந்து உட்காந்து சாப்பிடுது. திரும்பவும் போய் பிடிக்குது. அல்லாஹ் அந்த ரெக்கை எப்படி ஆக்கிட்டானா, எதிர்நீச்சலும் போடுமா. எதிர்நீச்சல் போடுமா போல. சாதாரண ரெக்கை, பறக்கிற ரெக்கை, எதிர்நீச்சலும் போடும் அளவிற்கு அதனுடைய ரெக்கை வலுவானதான். அது காலை உள்ள போய் கீழே போய் நம்ம சாதாரண நிற்போம்ல, அந்த மாதிரி ஓடுறது, பயங்கரமா ஓடுறது. உள்ள போயிட்டு இப்படி நடந்து 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 ஒவ்வொன்றா தேடி தேடி எடுத்து அங்கிருந்து கொத்திக்கிட்டு திரும்பி மேல வந்து உட்காந்து சாப்பிடுது. திரும்பி கீழே போகுது. அல்லாஹ் தஆலா எப்படி ரிஸ்க் வச்சிருக்கான் பாரு. கற்பனை புறா ஒரு குருவி என்ன சாப்பிடுறோம், இங்க இருந்து சாப்பிடாத இருந்து சாப்பிடும். அல்லாஹ் தஆலா ஏன் இந்த மாதிரி வைக்கிறான்? வெளியில இருக்கிறதுக்கு உள்ளேயும் நான் வைப்பேன், அங்க வச்சு அதுக்கு உணவு தருகிறான் அல்லாஹ் தஆலா. ஏன்? சகல கோடி வஸ்துக்களின் சகல தேவைகளையும் சதா பூர்த்தி செய்வோம் அல்லாஹ் ஜல்ஷா. புரிஞ்சாங்க? எல்லாத்துடைய தேவை அல்லாஹ் பூர்த்தி செய்றான். இதுல எல்லாத்துடைய சூரியன் தேவை அல்லாஹ் பூர்த்தி செய்றான், சந்திரன் தேவை அல்லாஹ் பூர்த்தி செய்றான், நெப்டியூன், புளூட்டோ இதன் தேவைகளை யார் பூர்த்தி செய்றான்? அல்லாஹ் பூர்த்தி செய்றான். எல்லாத்தின் தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான். அது கரெக்டா அந்த பாதையை ஓட வச்சுட்டே இருக்கான் பாருங்க. சூரியன் கரெக்டா ஓடுது, சந்திரன் கரெக்டா ஓடுது, எல்லாம் அந்த இடத்துல கரெக்டா சுத்திட்டு இருக்கா இல்லைங்களா? இப்ப இங்க சுத்த வச்சது யாரு? அல்லாஹ் சுத்த வச்சு. இப்போ ஒவ்வொன்றையும் சரியா இயக்கிட்டு இருக்கான் அல்லாஹ். எல்லாத்துக்கும் எல்லாம் தேவை பூர்த்தி செய்யறான் போதா? எல்லாத்துக்கும் எல்லாம் தேவை பூர்த்தி செய்யறான், நமக்கும் எல்லாம் தேவை பூர்த்தி செய்யறான். சரியா? எல்லாத்துக்கும் எல்லாம் தேவை பூர்த்தி செய்யறான். சகல கோடி வஸ்துக்கும் தேவை பூர்த்தி செய்யறான், நமக்கும் எல்லாம் தேவை பூர்த்தி செய்யறான். சரியா தப்பா? தப்பு. ஏன் தப்பு? எல்லாத்துக்கும் எல்லாம் தேவையை பூர்த்தி செஞ்சான், நமக்கு அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்கும் தேவையை பூர்த்தி செஞ்ச மாதிரி பூர்த்தி செய்யல. இந்த மனுஷனுக்கு மட்டும் அல்லாஹ் ஸ்பெஷலா தேவையை பூர்த்தி செய்யறான். ஏன்னா சூரியன் அல்லாஹ் படைச்சான், சூரியன் அல்லாஹ் படைச்சாங்க, அதுக்கான தேவையை அல்லாஹ் பூர்த்தி செஞ்சான். ஆனா சூரியன் அல்லாஹ் படைச்சான், அதுக்கான தேவையை அல்லாஹ் பூர்த்தி செஞ்சான். விளக்குதா? வானத்தை அல்லாஹ் படைச்சான், வானத்துக்கான தேவையை பூர்த்தி செஞ்சான். தூண் இல்லாம நிக்கணும். தூண் இல்லைல்ல, இப்ப இங்க தூண் வேணும்ல, தூண் இல்லாம நிக்காது இல்ல. வானத்துல அவ்வளோ பெருசு படைச்சிருக்காங்க, அந்த வானத்துக்கு என்ன வேணும்? தூண் வேணுமா இல்லையா? பறவைகளை எல்லாம் படைத்தான், பறக்க வைத்தான். எந்த விதமான தூண் இல்ல, யாரும் பிடிக்கல. அந்த பறவைகளை பறக்க வைத்து அப்படியே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். பறவைகளை பறக்க வைத்தோம், எந்த விதமான தூணும் இல்லாம. பறவைகளை பறக்க வைத்தோம்.
அவர்கள் இடத்தை போகும் சாப்பாத்தி உயர்த்துதுன மாயிசுக்குன்னு இந்த ரஹ்மான் அவைகளை குடித்து வைப்பது யார்? ரஹ்மானை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ்வே பாருங்க இல்ல சொல்ற மாதிரி அல்லாஹ் மாயிசுக்குன்னு இல்ல ரஹ்மான் அவர்களை அந்த பறவைகளை வானத்தில் தடுத்து வைத்தவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ் இல்ல ரஹ்மான் ரஹ்மான் அல்லாஹ் வரதுக்கா இப்ப அல்லாஹ் பறவையை படைச்சான் அதுக்கு தேவை பூர்த்தி செஞ்சான். ஆனா குர்ஆன்ல எங்கேயுமே அல்லாஹ் பறவைக்கு நாம் தேவை பூர்த்தி செஞ்சோம்னு சொல்றானே ஒழிய அல்லாஹ் தஆலா பறவையை சங்கைப்படுத்தினோம்னு சொல்லவே இல்லை. சூரியனை படைச்சோம்னா இருந்தா சூரியனை சங்கடப்படுத்தோம்னு சொல்லல. கவனிக்கீங்களா? சூரியனை சங்கைப்படுத்தினோம்னு அல்லாஹ் தஆலா சொல்லல. வானத்தை படைத்தான் அல்லாஹ் சொன்னான். வானத்தை சங்கைப்படுத்தினோம்னு அல்லாஹ் சொல்லல. இன்னைக்கு போன ஆயத்துல ஒரு சுப்ஹானல்லாஹ்ல அல்லாஹ் ஜல்லஷா மனுஷனை பத்தி சொல்லும்போது வலக்கது கர்ரம்னா பனி ஆதம் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் கர்ரம்னா என்ன தப்பு ஏமா கர்ம அப்படினா சங்கை தான். கர்ம அப்படினாலும் சங்கை செய்தான் தான். வரதுங்களா? கர்ரம்னா நசரன இறங்கினா அர்த்தம். நசரன அர்த்தம் இறங்கினா அர்த்தம். நசரன திரும்ப இறங்கினா அர்த்தம். நினைச்சமா நசரவுக்கும் நசரவுக்கும் வித்தியாசம் இருக்குமா? நசரன அர்த்தம் குர்ஆன் வந்து தன்சீல் இறக்கப்பட்டது. இது வந்து நசர கொஞ்சம் கொஞ்சமா இறங்குச்சு, கொஞ்சம் இறங்குச்சு, அப்ப கொஞ்சம் இறங்குச்சு, அப்புறம் கொஞ்சம் இறங்குச்சு. அதனால குர்ஆன் தன்சீல் சொல் புரிஞ்சுல? அப்ப நசரன அர்த்தம் இறங்கினார், நசரன இறங்கினார், கர்ம சங்கையானார், கர்ம சங்கை படுத்திக் கொண்டே இருந்தான். ஒரு சங்கை படுத்துறது நம்ம அல்லாஹ் பல சங்கை நமக்கு படுத்திக் கொண்டே இருந்தார். இது ஆயத்துடைய தஃசீர் எடுத்து பார்த்தா ஒவ்வொரு இமாமும் ஒரு கருத்து. அல்லாஹ் என்ன சங்கைப்படுத்தினார்? ஒரு இமாம் எழுதியிருக்காங்க, அல்லாஹ் உன்னை குரங்காகவோ பன்றியாகவோ படைக்காம மனிதனாய் படைத்தார். உலகத்துல எந்த விலங்குக்கும் அல்லாஹ் தஆலா ரெண்டு காலில் நிற்கும் பாக்கியத்தை தரவில்லை. மனிதனுக்கு அல்லாஹ் ரெண்டு கால் நிக்கிற பாக்கியத்தை கொடுத்தான். சங்கையா இல்லையா? எந்த மிருகத்துக்கும் அல்லாஹ் பேசும் வாய்ப்பை தரவில்லை. அல்லாஹ் எல்லா மொழிகளையும் பேசும் வாய்ப்பை தந்தார். அரபி பேசலாம், இங்கிலீஷ் பேசலாம், தமிழ் பேசலாம், எல்லாம் பேசலாம். முத்தராஜி எந்த விலங்குக்கும் எழுதும் பாக்கியம் இல்லை. அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு எழுதும் பாக்கியத்தை தந்தார். எந்த விலங்குகளுக்கும் அல்லாஹ் தஆலா ஆடை அணியும் பாக்கியத்தை தரவில்லை. மனிதனுக்கு தன் மானத்தை மறைக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தார். ரோபரிய யானை அந்தக்க தெரிஞ்சுட்ட தெரியுதா இல்லையா? நமக்கு அந்த மாதிரி தக்க தெரியுமா? கொடுத்தா எப்படி அசிங்கமா இருந்திருக்கும். அவ்வளவு பெருசு தெரியுது. இது யானைக்கு தெரியுதா இல்லைங்களா? மறைக்குதா? அல்லாஹ் எல்லாம் பாக்குறாங்களே, சட்டி போட்டுக்கணுமே, நாமளும் கையில் கட்டி கட்டிச்சாது. குதிரை கட்டிச்சா, மாடு கட்டிச்சா இல்லையா? எதுவுமே கட்டல. சிங்கம் கட்டல, எதுவுமே கட்டல. நமக்கெல்லாம் என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா நமக்கும் மறுமஸ்தானம் கொடுத்தான். அதை மறைக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா சங்கையான ஆடையும் கொடுத்தான். அதற்கு கர்ரம்னா நாம் சங்கைப்படுத்தினோம். அந்த அடியாருக்கு ஆடையை கொடுத்து சங்கையை கொடுத்தினோம். அந்த அடியாருக்கு பேச்சாற்றலை கொடுத்து சங்கைப்படுத்தினோம். பல வகையான ஒரு சங்கை இல்லை, ஒரு சங்கை வச்சுக்காதீங்க, பல சங்கைகள் செய்தோம். நீ பிறந்ததில் இருந்து மௌத்தாகும் வரை மனுஷன் பிறந்ததுல இருந்துமா மௌத்தாகிற வரைக்கும் எல்லாமே சங்கை தான். அல்லாஹ்வுடைய அருள் 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 சங்கை சங்கை சங்கை. ஒண்ணுல கூட அல்லாஹ்வுடைய சங்கை இல்லாம சிங்க செத்துச்சு. என்ன செய்வாங்க? கொண்டு போய் அடக்குவாங்க. இன்னொரு சிங்க அதை அடக்குவா, அடக்குவாங்க, அப்படியே கிடக்கும். அது வந்து அந்த சிங்கத்தை ஐநா
அது சாப்பிடும், மிச்சத்தை கருது சாப்பிடும், மிச்சத்தை எறும்பு சாப்பிடும். ஆக அது எறும்பு கூட முடிச்சோம் சிங்கம் அவுட். திமிங்கலம் செத்து போச்சு, அப்படியே ஆள் கடலுக்கு போயிடும். அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள் மீன்கள் எல்லாம் அதை சாப்பிட்டு அதை முடிச்சு. ஒரு திமிங்கலம் செத்தா அங்க உள்ள மீன்களுக்கு எல்லாம் 6 மாசத்துக்கு உணவாகும். அப்ப அது உணவா போயிடும். ஆனா அல்லாஹ் பிறந்ததுல இருந்து நம்மளை சண்டையாக்கி மௌத்தானாலும் நம்மளை கொண்டு போய் அல்லாஹ் குடுப்பாட்டி கவனிட்டு 4 பேர் தூக்கிட்டு போய் ஒரு குழியை நோண்டி அழகா உள்ள வச்சு நம்ம மேல மண்ணுகாம அழகா இப்படி கட்டையை வச்சு அடுக்கி அதுக்கு மேல வாயை போட்டு நம்மள மூடி சங்கையாக்கி வந்தா பாருங்க. நல்லா விஷயம் வழக்கத்து கர்ணம்னா பணியாதம் சண்டைக்கு மேல் சண்டை செஞ்சோம். சும்மா அமாத்தவும் அசுபரும் மௌத்தாக்கு நான் தான். மௌத்தாக்கி சும்மா விட்டுறல, கபூர்ல கொண்டு போய் அடக்கிறது நான் தான். சண்டைக்கு மேல் சண்டை. முகமது ரஹ்மத்துல்லாஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கர்ரமன்னு சொல்றானே, வலக்கது கர்ரம பனியாதம். அல்லாஹ் தஆலா கர்ரம நிறைய சங்கை செய்தான்ல, அந்த சங்கையில் மிக மேலான சங்கையாக நீங்க எதை பார்த்தீர்கள் கேட்டாங்க. கவனிக்கிறீங்களா? தூங்குறீங்களா? ரத்துக்கு முகமது ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? அல்லாஹ் தஆலா நிறைய சண்டை செய்தார் நமக்கு. அந்த சண்டைகளில் மேலான சண்டையாக நீங்க எந்த சண்டையை பார்க்கிறீர்கள்? அப்ப அவங்க சொன்னாங்க, என்ன பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் நமக்கு செய்த சண்டைகளிலேயே மேலான சண்டையா நான் பார்க்கிறது நம்முடைய தோற்றத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் படைச்சான். நம்முடைய தோற்றத்துல முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் படைச்சான். முஹம்மது ரசூலுடைய தோற்றத்துல அல்லாஹ் நம்மள படைச்சான். இதை விட பெரிய சக்தி வேற இல்லைங்க எனக்கு தெரிஞ்சுட்டாங்க. ஒரு கால் ஸ்கீனுடைய கால்ல இப்படி வருது. அல்லாஹ் தஆலா இந்த பனி ஆதமுக்கு மட்டும் இத்தனை சண்டை செஞ்சது முஹம்மது ரசூலுல்லாஹ் நூரே முஹம்மதுமா. நூரே முஹம்மதுக்கு உருவம் இல்லை. நூரே முஹம்மதுக்கு உருவம் இல்லை இல்லைங்களா? வானம் ஜுஸ்ஸே நூரே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வானத்துக்கு அதுவும் ஜுஸ்ஸே நூரே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அர்ஷ் ஜுஸ்ஸே நூரே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்கு அதுவும் ஜுஸ்ஸே நூரே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். எல்லா உலகத்துடைய படைப்புகளும் உலகத்து படைப்புகளா அந்த சராசரங்கள்ல அல்லாஹ்வுடைய மொத்த மஹ்லூகாத்துகளும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூருடைய ஜுஸு தான். ஏன்னா அல்லாஹ் எதை படைச்சா? அவ்வளவுமா கலக்கல்லாஹு நூர முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நூறு படைச்சாரா? இப்ப அதுல இருந்து என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா? எல்லா ஹலாயிகளையும் படைச்சார். எல்லாமே அல்லாஹ்வுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுஸு தான் இல்லைங்களா? ஆனா அதெல்லாம் கர்ரம வரல. எல்லாரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுஸு தான். ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை ஸுஹூர்ல கொண்டு வரும்போது அல்லாஹ் எந்த சூரத்தை தேர்ந்தெடுத்தானோ அந்த சூரத்தை நம்மளை படைச்சதுனால வலக்கது கர்ரம் நாபனியாதன. இன்னொன்னு வேறங்க, அல்லாஹ் தஆலா வலக்கது கர்ரம்னல் முஃமினீன சொல்றார். வலக்கது கர்ரம்னல் முஸ்லிமீன சொல்றார். வலக்கது கர்ரம்னல் முஸ்லிமீன, முஸ்லிமீன முஸ்லிம்களை நாம் சண்டைக்கு மேல் சண்டை செய்தோம், அல்லது முஃமின்களை சண்டைக்கு மேல் சண்டை செய்தோம். யார் என்ன கொண்டு ஈமான் பண்ணாங்க அவங்க சண்டைக்கு மேல் சண்டை சொல்றதா தரா பொதுவா சொல்றோம். வலக்கது கர்ரம்னா பனியாதம் ஒட்டுமொத்த மனிதர்கள் அவன் அல்லாஹ்வே இல்லைன்னு சொல்ற நாத்திகரா இருந்தாலும் சரியே, முஸ்லிக்கா இருந்தாலும் சரியே, யஹூதியா இருந்தாலும் சரியே, இஸ்லாமியர்களை வெறுக்கக்கூடியவனா இருந்தாலும் சரியே, ரசூலை ஏற்றுக்கொள்ளாதவனா இருந்தாலும் சரியே, எப்ப நீ ரசூலுடைய சூரத்துல வந்துட்டியோ நீ கர்ரம் போ. ரசூலுடைய சூரத்துல நீ வந்துட்டியோ உனக்கு நான் சங்கைக்கு மேல சங்கை செய்யறேன். இந்த உலகத்துல வாழ்ற காலம் எல்லாம் உனக்கும் சங்கை தான்.
எல்லாத்துக்கும் அல்லாஹ் சங்க செய்யறான். என்ன கருணையாளர் பாருங்க. வலக்கது கர்ரம்னா பனி ஆதம். அல்லாஹ் சொல்லிட்டு நிறைய சங்க அல்லாஹ் செய்யறான். அது குறிப்பா அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா 2 சங்கையை நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. எல்லா சங்கைகளும் செய்யறாங்க. அந்த சங்கைகளிலேயே உயர்ரகமான சங்கை 2 சங்கை. அந்த உயர்ந்த 2 சங்கையை அல்லாஹ் அதுல எடுத்து சொல்லிருக்காங்க. எல்லாமே சங்கை தான் நம்ம செஞ்ச சங்கைகள். அதுல உயர்ந்த 2 சங்கை என்ன அல்லாஹ் அதுல எடுத்து சொல்றான். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம் வஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹரி. அவனை கடல்லேயும் திடல்லேயும் நாம் தான் சுமந்து கொண்டிருக்கிறோம். நீ இதை விளக்குப்பா. கர்ரம்னா உன்னை பேச வச்சா, உன்னை பார்க்க வச்சா, உன்னை எழுத வச்சா, உனக்கு ட்ரெஸ் போட்டு ட்ரெஸ் கொடுத்தா, அப்புறம் உனக்கு அல்லாஹ் தஆலா காலால் நடக்க வச்சா, கையால் எழுத வச்சா, கையால் எடுத்து சாப்பிட வச்சா, இதை மட்டும் விளைவிக்காத. அட அடியானே, நீ கடல்ல இருந்தாலும் சரி, திடல்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, நான் தான் உன்னை சுமந்துகிட்டு இருக்கிறேன். நான் தான் உன்னை சுமந்துகிட்டு இருக்கிறேன். வஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹரி வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத்தி. உயர்ரகமான உணவுகளை உங்களுக்கு நாம் தந்தோம். தய்யிபாத்னா என்ன சொல்றது? உயர்ந்த மனமான உணவுகளை எல்லாம் தந்தோம். இந்த தஃசீர் இதனுடைய தஃசீர் துர்ருல் மன்சூர்ல ஒரு செய்தி எழுதியிருக்கிறார். துர்ருல் மன்சூர் தஃசீர்ல ஒரு செய்தி எழுதியிருக்கிறார். யாருக்கு பார்த்து துர்ருல் மன்சூர்? துர்ருல் மன்சூருடைய தஃசீர்ல இந்த இந்த ஆயத்துடைய விளக்கத்துல ஒரு செய்தி எழுதியிருக்கிறார். இந்த ஹதீஸ் பைஹகியிலே தபரானியிலே வருகிறது, முஸ்னத் அப்துல் ரஸாக்கிலேயும் வருகிறது, இப்னு அஸாக்கீரிலேயும் வருகிறது. இப்னு அஸாக்கீரிலேயும் இந்த ஹதீஸ் வருகிறது. ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் கர்ரம செஞ்சானே இந்த ஆயத்து அல்லாஹ் இறக்கிட்டான். இந்த ஆயத்து இறக்கணும்னே, இந்த ஆயத்து அல்லாஹ் தஆலா இறக்கணும்னே மலக்குகள்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. மலக்குகள்லாம் ஒன்று சேர்ந்து நேரம் அல்லாஹ் போயிட்டாங்க. கவனிக்கிறீங்களா? இந்த ஆயத்து அல்லாஹ் தஆலா மனுஷனுக்கு சங்கை செய்தான், சங்கைக்கு மேல சங்கை செய்தான். பனி ஆதம், பனி ஆதம்னா யாரு? ஒட்டுமொத்தமா யார் எடுத்துக்கோ? ஃபிரௌன் எடுத்துக்குமா இல்லையா? ஃபிரௌனை எடுத்துக்கோ, நம்ரூதை எடுத்துக்கோ, ஹாமானை எடுத்துக்கோ, அபூஜாலை எடுத்துக்கோ, இப்ப இருக்க நெதன்யாஹு, ட்ரம்ப், அந்த அவனை எடுத்துக்கோ. அவனுடைய ஃபீனப்சி ஷைத்தானா இருந்தாலும் அவன் எப்ப ரசூலுடைய அந்த சூரத்துல வந்துட்டானோ அவனுக்கு வளர்ந்து கர்ணம் தான் இந்த உலகத்துல அவனுக்கு சங்கை செய்யும். இந்த ஆயத்தை அல்லாஹ் விதியாக்கும். மலக்குகள்லாம் நேரா அல்லாஹ்ட்ட போலாம். ரைட்? ஹதீஸ் அறிவிக்கிறது யாரு? அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இன்னொரு ரிவாயத்துல அன்சாரி அவங்க அன்சாரி சஹாபிகள் அறிவிக்கிறாங்க. இன்னொரு ரிவாயத்துல இப்னு உமர் ரலியல்லாஹு தபரானி ஹதீஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. முஸ்னத் அப்துல் ரஸாக்கிலேயும் இப்னு அஸாக்கிரிலேயும் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. பைஹகியில ஒரு அன்சாரி சஹாபி அறிவிக்கிறாங்க. புரியுதுங்களா? ஒண்ணு யார் போறா? மலக்குமார்கள் போறாங்க. சொன்னாங்க இன்னல் மலாயிகத்த காலு, போய் மலக்குமார்கள் தான் சொன்னாங்க, ரப்பனா கலக்தனா, எங்களை நீதான் படைச்ச, எங்களையும் நீதான் படைச்ச, வகலக்த பனி ஆதம், மனிதர்களையும் நீதான் படைச்ச, பனி ஆதமை நீதான் படைச்ச, ஃபஜஅல்தஹும் யாகுலூன தஆம, ஆனா அவங்க என்ன பண்ணிட்ட? நீ சாப்பிடுபவர்களாய் ஆக்கினாய், வயஸ்ரபூன ஷராப, தண்ணி குடிப்பவங்களா ஆக்கின, வயல்பசூன சியாப, ஆடை அணிபவர்களாய் ஆக்கினாய், வயதூன நிசாஅ, என்ன செஞ்ச? மனைவிட்டு போகக்கூடியவர்களா ஆக்கினாய், வயர்கபூன தவாப,
வாகனங்களில் பிரயாணிப்பவர்களா ஆக்கினாய். இதெல்லாம் சங்கை, நம்ம செஞ்ச சங்கைகள் சொல்லி காட்டுறாங்க. மலக்குகள் சொல்றாங்க அல்லாஹ்ட்ட, வயனாமுன தூங்குகிறார்கள், வயஸ்தரியுன அதிலே அவர்கள் சுகம் பெறுகிறார்கள். வலம் தஜஅல் லனா மின் தாலிக ஷையா, அது எதையுமே எங்களுக்கு நீ ஆகலையா இருந்தா, அது எதையுமே எங்களுக்கு ஆகலையா இருந்தா ஜி. இன்னொரு காரியத்துல சொல்லிட்டு யகுலூன ஃபீஹா, அந்த பூமியிலே அவர்கள் சாப்பிடுகிறார்கள். இன்னொரு காரியத்துல தபரான ரிவாயத்துல வயஸ்ரபூன, அவர்கள் குடிக்கிறார்கள், ஆடை அணிகிறார்கள். வனஹனு நுஸப்பிஹு பிஹம்திக, தபரான ரிவாயத்துல நாங்கள் என்ன செய்கிறோம், உன்னுடைய தஸ்பீஹை கொண்டு தஸ்பீஹ் செய்கிறோம். அவங்க பொழுதுக்கு தஸ்பீஹ் செய்யல, நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், நுஸப்பிஹு பிஹம்திக, பொழுதுக்கு தஸ்பீஹ் செஞ்சுட்டே உட்கார்ந்துக்கிறோம். ஆனா வலா நஅகுலு, நாங்க என்ன செய்யறது இல்ல, சாப்பிடுறது இல்ல. வலா நஷரபு, நாங்கள் குடிக்கிறதும் இல்ல. வலா நல்ஹு, நாங்கள் மனைவிமார்களோடு கொஞ்சி விளையாடுகிறோம், ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து ஜாலியா இருக்கிறதோ, இது எதுவுமே எங்களுக்கு இல்ல ஜி. சொல்லி சொன்னாங்க, கமா ஜஅல்தலஹும் துன்யா ஃபஜஅல்னா ஆখিরা, யா அல்லாஹ் அவங்களுக்கு எப்படி நீ துன்யா ஆக்குறியோ, துன்யாவுக்கு என்ன செய்றாங்கல்ல அதே மாதிரி யா அல்லாஹ் எங்களுக்கு மறுக்கல, எங்க ஆகிரத்துல எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கூட, நாங்களும் கொஞ்சம் சாப்பிடுறோம், நாங்களும் கொஞ்சம் குடிக்கிறோம், நாங்களும் கொஞ்சம் ஜாலியா இருக்கிறோம், இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கூட அப்படின்னு கேட்டான். அந்த வைப்பை அல்லாஹ் சங்கை செஞ்சானே, அந்த ஆயத்துடைய தஃசீர்ல துருல் மன்சூர் இந்த செய்தி வருது. ஜலாலுல் சுயூதி ரஹ்மத்துல்லாஹி இந்த செய்தி எழுதுறாங்க. என்னங்களா ஹதீஸுடைய சரியான ஹதீஸுடைய செய்தி. அப்ப அல்லாஹ் சொன்னானா, காலல்லாஹு, அல்லாஹ் மலக்குகளை பார்த்து சொல்றான், லா ஜஅலு மன் خلقtu பியதைய வ நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி. என்ன மலக்குகளே, அவ்வளவு லேசா நினைச்சிட்டீங்களா, அந்த பனி ஆதம் இருக்காங்களே, பனி ஆதம் இருக்கானே, அவங்க இருக்காங்களே, என் கையால படைச்ச என் ரூஹ் ஊதனே. ஆனா உங்களை நானு குன்னுனே ஆயிட்டீங்க, குன் ஃபயகூன், நீங்க குன் ஃபயகூன் ஆயிட்டீங்க. ஆனா அவர்களை என் கையால் படைத்தேன், வஹலத்து பியதைய, என் கையால் படைச்சேன், வ நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, என் ரூஹ் ஊதனே. குன் ஃபயகூன் படைச்சவங்களுக்கு கையால படைச்சவங்களுக்கு எப்படி சரிசம பார்க்க முடியும்? அதனால உங்களுக்கு அந்த பாக்கி இல்லைன்றா நல்லா எவ்வளவு பாக்கியம் பாருங்க நமக்கு ஜி. அல்ல என்ன பாக்கியம் கொடுத்தான், எல்லாவற்றையும் அல்லாஹ் படைத்தான். ஆனால் எல்லாவற்றையும் குன் ஃபயகூனை கொண்டு அல்லாஹ் படைத்தான். சுப்ஹானல்லாஹ். வானத்தை படைத்தான், குன் ஃபயகூன் அல்லாஹ் படைத்தான். அர்ஷ் அல்லாஹ் படைத்தான், குன் ஃபயகூன் அல்லாஹ் படைத்தான். ஆனா பனி ஆதம் படைக்கும் போது அல்லாஹ் தஆலா தன் கரத்தால் கொடப்பி தானே படைத்தான். சுப்ஹானல்லாஹ், தக்பீர், அல்லாஹு அக்பர், ரிசாலா, யா ரசூலுல்லாஹ். ஜி ரசிச்சு படைச்சிருக்கான். ரசிச்சு தாரா சர்க்காருக்கு கால் விரல்ல ஒரு தடவை அழுகி போச்சு, கால் விரல் அழுகி போச்சு. தாரா சர்க்கார் கால் டாக்டர் போய் காட்டினார். டாக்டர் சொன்னாங்க ரத்த ஓட்டமே இல்லை, கால் விரலை எடுக்கணும் விட்டான். தாரா சர்க்கார் ஊறினாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, ஒரு நைட் எனக்கு டைம் கொடுக்கும், நாளைக்கா ரத்த ஓட்டம் இல்லைன்னா எடுத்துடலாம். சரி, அந்த நைட் அல்லாஹ் துவா கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய ஜீரத்தை கிளம்பினாங்க, அல்லாஹ்வுடைய ஜீரத்தை கிளம்ப கேட்டாங்க. யாரை குரான்ல கலத்து பியதையன்னு சொன்னேன், ஓ கையால இதை படைச்சிருக்கேன்னு சொன்னேன். ஓ கையால படைச்சேன், அப்ப என்னுடைய உச்சந்தலை படைச்சது ஓ கையால, என் கையை படைச்சது ஓ கையால, இந்த காலை படைச்சது ஓ கையால. ஓ கையால படைத்து நீ சொன்ன பிறகு ஓ கையால படைச்ச அந்த உறுப்பை இந்த ஒருத்த வெட்டி எடுக்கிறேன்னு சொல்றாங்க. உனக்கு ஜீரத்து வரலையான்னு கேட்டாங்க அல்லாஹ். உனக்கு ரோஷம் வரலையா ரப்பே, நீ படைச்சவனை இன்னொருத்த வெட்டி எடுக்கிறேன்னு சொல்றானே ரப்பே, உனக்கு ரோஷம் வரலையா? யாருன்னா நீ அதை பார்த்துக்கிறப்பேன்னு சொல்லி அல்லாஹ் துவா கேட்டாங்க. அடுத்த நாள் காலத்து டாக்டர் செக் பண்ணா இது ரத்த ஓட்டம் நல்லா வந்துருச்சு, மருந்து மாத்திரை சரி பண்ணா ஆபரேஷன் தேவையில்லை. அப்ப அல்லாஹ் தஆலா மலக்குகள் கேட்கும் போது அல்லாஹ் சொல்றாங்க, மலக்குகள் எவ்வளவு ஆசைப்படுறாங்க, நம்ம சாப்பிடுறத பார்த்து மலக்குகள் ஆசைப்படுறாங்கன்னு தெரியுது. இவங்க பார்க்க முடியா, இதனால கொஞ்சம் சாப்பிடுறாங்களா, வகையா கஞ்சி கொடுக்குறாங்க, கைமா கஞ்சியா, கைமா வடையா,
அதுக்கப்புறம் வந்து கடல் பாசி, சப்ஜாவதை, அப்புறம் என்ன பண்ண தர்பூசணி, ஒரு நோக்கு இருக்கிற ஐட்டம் சொல்றேன், மலாசு, சர்பத்து, வகை வகையா அடிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம தொட்டு கூட பார்க்கலையே, வாயில கூட நம்ம மனசுமா இருந்தா அந்த நேரத்துல இறங்குறாங்க. நான் நோக்கு திறக்கிற நேரத்துல தான் அப்படியே பார்த்து பார்க்க போல வாரி அடிக்கிறாங்க, வச்சு வச்சு அடிக்கிறாங்க. அவன் ஒண்ணுமே தர மாட்டேங்கிறான். அப்படி நேரா அங்காட்டு போய் எனக்கு கூட எசிர கூட நாங்க அவங்க சாப்பிடுறாங்க குடிக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே இல்லையா மறுமையிலேயாவது கூட முன்னாடி கொடுக்காதுங்க பார்த்து வந்தா தம்பி. அவனை குன்பை எப்ப படைச்சேன், அவனை கையால படைச்சேன், கையால படைச்சது கூட முடியல. உன்னை குன்பை எப்ப படைச்சேன், ஆனா அவனை படைச்சிட்டு வனபத்து ஃபீ மின் ரூஹி, ஏ ரூஹ் நானே ஊதுறேன் அவனுக்கு கேட்டா, ஏ ரூஹ் நானே ஊதுறேன் எப்படி ஊதுற? அதனால தான் அவனை சங்கைப்படுத்தி வஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹரி வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத்தி, உயர்தரமான உணவுகளை, தய்யிபான உணவுகளை அவங்களுக்கு கொடுத்தேன். கொடுத்துட்டு அல்லாஹ் சொல்றான் வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத்தி, அல்லாஹ் சொல்லிட்டு கடைசி அல்லாஹ் சொல்றான், அதோட விட்டுலே நினைச்சுக்காதீங்க, அவ்வளவுதான் நினைச்சுக்காதீங்க. ஃபல்லல்னாஹும், அவர்களை நாம் மேன்மைப்படுத்தினோம், சிறப்புப்படுத்தினோம், அலா கதீரி மிம்மன் ஹலக தஃதீலா, எதையெல்லாம் நாம் சிறப்பாய் படைத்தோமோ, எதையெல்லாம் நாம் சிறப்பாய் படைத்தோமோ அது எல்லாத்தை விட சிறப்பாக்கிடும், எல்லாத்தை விட அவங்கள சிறப்பாக்கிடும். பை நல்லா கவனிங்க, வலக்கது கர்ரம்னா பனி ஆதமேல அல்லாஹ் தஆலா பனி ஆதம் சொல்லிட்டான். ஃபல்லல்னாஹும், அவர்களை நாம் சிறப்புப்படுத்தினோம் அல்லாஹ், மேலும் அவர்களை சிறப்புப்படுத்தினோம். அவர்கள் இந்த பாலு ஹுக்குரிலே பாவிக்கான்னு சொல்றது இந்த இடத்துல, அவர்கள் ஒரு சிலர்களை, எல்லாத்தையும் இல்லை. வலக்கது கர்ரம்னால நெதன்யாஹு வந்துவான், சைத்தான் வருவான், புரியுதுங்களா? வஃபல்லல்னாஹும் அவங்க வர மாட்டாங்க. ஏன்னா அந்த ஹுக்கு வந்து பாவியா குறிக்கும்ங்கறாங்க ஒரு தஃசீர்கள்ல. அப்ப என்ன வந்துரும்? வஃபல்லல்னாஹும், அவர்களிலிருந்து குறிப்பானவர்களை, முஃமின்களை, சூஃபி ஞானிகளை, அவர்களிலிருந்து அல்லாஹ்வுடைய சிக்ரில் உள்ளவர்களை வஃபல்லல்னாஹும், மேல்மிச்சமான பொருளை தந்தோம். வலக்கது கர்ரம்னால எல்லாமே ஈக்குவல், வலக்கது கர்ரம்னாலமா எல்லாமே ஈக்குவல்மா, வஃபல்லல்னாஹும் எல்லாரும் ஈக்குவல் இல்ல, மேல்மிச்சமான பொருளை அவங்க மேல கொட்டணும். எந்த அளவுக்கு கொட்டணும் தெரியுங்களா? சாதாரணமா கொட்டல, அலா கதீரின் மிம்மன் ஹலக்னா தஃதீலா. இந்த அல்லாஹ்வுடைய மொத்த படைப்புல எதெல்லாம் சிறந்த படைப்பு இருக்கோ, அல்லாஹ்வுடைய சிறந்த படைப்பு என்ன? சொர்க்கம், அல்லாஹ்வுடைய படைப்புகளில் உயர் ரஹமான படைப்பு, அர்ஷ் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் உயர் ரஹமான படைப்பு, குர்ஷ் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் உயர் ரஹமான படைப்பு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் உயர் ரஹமான படைப்பு, மலாயிகர்கள் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் உயர் ரஹமான படைப்பு, ஹூருதீன் பெண்கள் அல்லாஹ்வுடைய படைப்பில் உயர் ரஹமான படைப்பு, இல்ல உயர் ரஹமான படைப்பு இல்ல. இந்த இவர்கள் எல்லாம் அடைய முடியாத அந்தஸ்தை அந்த சூஃபி ஞானிகளுக்கு நாம் கொடுத்து விட்டோம். ஃபல்லல்னாஹும் அலா கதீரி மிம்மன் ஹலக்னா தஃதீலா. அல்லாஹ் தஆலா எவ்வளவு கருணை செஞ்சிருக்காங்க. இந்த ஒண்ணு நம்ம சிந்திச்சுட்டே இருக்கோம். என்ன மாதிரி அல்லாஹ் உலகத்துல வேற யாரையுமே வைக்கிறது, உலகத்துல யாரையும் வைக்கிறது இல்லைங்க. மொத்த படைப்பிலேயே உங்களை மாதிரி வேற யாரையும் வைக்கிறது, மொத்த அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே உங்களை மாதிரி அல்லாஹ் வேற யாரையும் வைக்கல. அப்ப அல்லாஹ் நம்ம மேல எவ்வளவு கருணை செஞ்சிருக்காங்க. நாம் அல்லாஹ் எவ்வளவு மறந்துட்டோம். சதா ஒரு உணர்வு, எனக்கு நீ செஞ்ச மாதிரி ஞாபகத்தில் வேற யாருக்கும் செய்யல. எனக்கு கலிமாவை கொடுத்த, லா இலாஹா இல்லல்லாஹ் கொடுத்த, அதை விளங்குற பாக்கியத்தை கொடுத்த, முஹம்மது ரசூலுல்லாஹ் கொடுத்த, அவங்க மேல் முஹப்பத் காதல கொடுத்த, எனக்கு அதை விளங்குறதுக்கு எனக்கு ஷேகுமார்கள் கொடுத்த, ரமலான கொடுத்த, அந்த ரமலான எத்தனையோ அடியார்கள் தூங்கி கொண்டிருக்க எங்களை உட்கார்ந்து சிக்கர் செய்ய உன்னை பத்தி பேசுற பாக்கியத்தை நிச்சயா கொடுத்த, ஃபசல் பர் ஃபசல் அல்லாஹ் சிட்டே இருக்கான். கொஞ்சம்
நாம் அதை விளங்குவதில்லை, உணர்வதில்லை, அந்த ஹாலை நம்மில் கொண்டு வரவில்லை. எனவே நாம் அந்த ஹாலை கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நிறையும் ஒவ்வொரு நொடியும் நீங்க ராஜாக்கள். நீங்க ஒவ்வொரு வினாடியும் நீங்க ராஜாக்கள் தான். சாந்தா தலை தூத்துவாங்கப்பா, என்னமா நல்லா யாரையும் என்னமா அப்படிங்கிற அந்த மெதப்புலே வரலாம். ஒவ்வொரு வினாடியும் வந்து இதை கொண்டு வரும். அல்லாதான் அந்த உணர்வை அல்லா உங்களுக்கும் எனக்கும் எல்லோரும் நிச்சயாக தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம் அலைக்கும்.